கோவை மாவட்டம் வடக்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி கரியாகவுண்டனூர். இந்த பகுதியில் சுமார் 3.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு குட்டை உள்ளது. இந்த குட்டையை சுற்றி முட்புதர்களும் கட்டட கழிவுகளும் தான் நிறைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குப்பைகளை கொட்டும் இடமாகவும் மாறியுள்ளது. இந்த புளியங்குட்டையானது அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தில் உள்ளது. ஆனால் இதற்கான நீர் சரியாக வருவதில்லை. அதே சமயம் இரவு நேரங்களில் இந்த குட்டையில் மண் திருட்டும் நடைபெறுகிறது. நம்ம நிற்கிற பகுதி ஒரு புளியங்குட்டைன்னு சொல்லுவாங்க, பழங்கால பேர். இது ஆதி திராவிடர் குட்டைன்னு இதுக்கு பேருங்க ரெக்கார்டில். இந்த பகுதியில் ஒரு விவசாய பகுதியில் பயன்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குட்டை. இது ஒரு 3 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த குட்டை. இதில் அத்திக்கடவு திட்ட பயன்பாட்டில் இருக்குது இப்போது. ஆனால் இங்கே தண்ணி பெருசாக ஸ்டோரேஜ் ஆகிறது இல்லை. இந்த பகுதி ஒரு மடவு, ஒரு பெரிய பள்ளம் மாதிரி, ஒரு மலை சார்ந்த பகுதி மாதிரி இருக்கும். இந்த குட்டையில் தண்ணி இருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற அக்கம்பக்க பகுதியில் இருக்கிற கிணறுகளுக்கெல்லாம் நீர் சப்ளையாக உண்டான வாய்ப்பெல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டை என்னென்னா தூர்வாரணுங்க. ரொம்ப நாளாக இது ஒரு அப்படியே பரப்பளவு மாதிரியே இருக்குது. பராமரிப்பு இல்லாமல் முள் செடி சத்தையோடு அப்படியே இருக்குது. இதை தூர்வாரி ஒரு அத்திக்கடவு திட்டத்தை தண்ணி முறையாக சேமித்தோம்னா இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான விவசாயி காலம் பூரா விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை பிறகுக்கு உண்டான வசதி இங்கே கிடைக்கும். இந்த பகுதி அந்தளவுக்கு ஒரு விவசாய சார்ந்த பகுதியாக இருக்குது. குட்டை நிறையா நீர் நப்பி ஒரு தண்ணி சேமிக்கிற பட்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இங்கே விவசாய பகுதி பயன்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். இந்த குட்டையை தூர்வாரருக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறைதீர்ப்பு கூட்டத்தில் நம்ம ஒரு மனுவாக கொடுத்துருக்குறோம். இது விரைவில் அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நம்புகிறோம். இந்த அத்திக்கடவு திட்டம் நீண்ட நாள் கனவு. கடந்த காலங்களில் நடைபயணமெல்லாம் போராடி பல எதிர்பார்ப்போடு இருந்த திட்டம் இங்கே நிறைவடைஞ்சு இப்போது இந்த பகுதிக்கு தண்ணி வருது. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெருங்குளங்களில் சப்ளை ஆகிற நேரங்களில் இங்கே தண்ணி ரொம்ப குறைவாக வருது. ஒரு சில காலங்களில் அங்கே வேண்டாம், தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற நாளில் இது மாதிரி பிரித்து இந்த மாதிரி சின்ன குட்டைகளை இதை நிரப்புறது, இல்லைன்னு புதுசாக பயன்பெறக்கூடிய குட்டைகளுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பகுதியும் அந்த பெருங்குளங்கள் மாதிரி ஒரு நீர்பிடிப்பு, நீர் தேங்கிறதுக்கு உண்டான வசதியில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது அத்திக்கடவு தண்ணி இந்த குட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த குட்டையில் தண்ணி கரெக்டாக வர்றதில்ல. தண்ணி கரெக்டாக விட்டு இந்த குட்டை நிரம்புற அளவுக்கு தண்ணி தேக்கி நிறுத்தினோம்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் கூட நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போது இந்த தண்ணி இது அதிகமாக இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. இது நிரம்பும் போது எல்லா நிலத்தடி நீர்மட்டம் உயரும் போது கொஞ்சம் எல்லாருமே விவசாயத்துக்கு முன்னெடுத்து வருவாங்க. நிறைய விவசாயம் இருந்துச்சுங்க. நீர்மட்டம் குறைஞ்சதுனால நிறைய பேரெல்லாம் தரிசனமாக போட்டு அவங்கவுங்க வெளி வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் விவசாயத்துக்கு இந்த அத்திக்கடவு வந்ததுக்கப்புறம் ஆர்வமாக வர்றாங்க. இந்த இடம் சரியாச்சுன்னா இந்த இடத்துலையும் விவசாயம் நல்லா பெருகுங்க. இந்த குட்டையில் இருக்கிற மர செடிகளெல்லாம் கரெக்ட் பண்ணி வெட்டி தூர்வாரி சுற்றியும் ஏரிகளெல்லாம் வலுப்படுத்தி குட்டையை கொஞ்சம் ஆழம் பண்ணி அதில் நீர்மட்டத்தை அதிகமான அளவு நிறுத்தினா மட்டுமே நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த குட்டையில் பார்த்திங்கன்னா 3.25 ஏக்கராங்க. இந்த 3.25 ஏக்கர் பரப்பளவு இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அதை ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து அளவு போட்டு நீட்டாக ஏரியெல்லாம் வளப்படுத்தினா அதோட நீர்வளம் நல்லா பெருகி வருங்க. இந்த குட்டையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வரவும் போகிறலாம் மண் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளமாக இருக்குங்க. இந்த பகுதி பூரா கேட்பாரில்ல, எந்த நேரம் வந்தாலும் இரவு நேரங்களில் யாருன்னு தெரியாத அளவுக்கு கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறானுங்க. இதுக்கு ஒரு பாதுகாப்புங்கிற சூழ்நிலையே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு இந்த குளத்தை தூர்வாரி ஒரு ஏரி பலப்படுத்தி தண்ணி தேங்குற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கராவுக்கு மேலே ஒரு விவசாய பகுதி நல்ல முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறோம்.